ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிளும் கொடுங்க, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம் இல்லைங்க, சோம்பு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு எந்த உருளைக்கிழங்கு வறுத்தாலுமே நீங்கள் வந்து சோம்பு போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவரே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு ஒரு 2 பல் பூண்டை வந்து நல்லா தோலோடையே நல்லா தட்டி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். போட்டுட்டு குட்டி குட்டியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதம், பழைய சாதம் அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தோலோடையும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டா தோல் இல்லாமையும் போட்டுக்கோங்க. அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டாக வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அவிச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அவிச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி அவிச்சிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வேலை முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கிட்டு வெங்காயம் வதக்கிக்கிட்டே அங்கிட்டு உருளைக்கிழங்கு அவிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அவியன்னு தேவையில்லை. ஒரு 70% வந்து வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வறுக்கும்போது மீதம் பாதி வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வேகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சேன். அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வேணுன்னா பார்த்துட்டு உள்ள லாஸ்ட்டில் போட்டுக்கிடலாம். இங்கிட்டு வெங்காயம் வதக்கிக்கிட்டே அங்கிட்டு உருளைக்கிழங்கு அவிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு இதை தூக்கி இதில் கொட்டி கிண்டி விட்டுறலாம். சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். தோல் இல்லாமல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழையிற மாதிரி ஆயிரும்ல. அதனால நான் வந்து அவிக்கிறதுனால தோலோடையே போட்டேன். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உப்புலாம் இறங்க தட்டிக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கு. இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க. இந்த மசாலா பொடியோட ஃப்ளேவர் எல்லாமே உருளைக்கிழங்குலையும் நல்லா இறங்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய உருளைக்கிழங்கா, அதனால் நல்லா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இறங்கணும் தான் போட்டு கிண்டிக்கிட்டே கிடக்குறேன். மூடி வச்சு மசாலா பொடியோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போடுறத விட இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை வந்து நல்லா இருக்குங்க. மறந்துட்டேன்லாம் இல்லை, ஞாபகம் இருந்துச்சு. இருந்தாலும் லாஸ்ட்டில் போடணும் அப்படிங்கிறக்காண்டி தாங்க லாஸ்ட்டில் போடுறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் கூட.